ஹலோ பட்டோஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிராஜ் நடிப்புல வெளியாயிருக்க ஒரு அருமையான வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் மூவி 10 ஹவர்ஸ். நெறைய பேர் சிபிராஜ் நடிச்ச படம் எல்லாமே ஃபெயிலியர்னு நெனச்சிட்டு இருக்காங்க. கடைசி அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உண்மையிலே செலக்டடா அருமையான படமா நடிச்சிருப்பாரு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, நாய்கள் ஜாக்கிரதைலாம் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிமு. மாயோன் இது இல்லாம கபடதாரி அருமையான கிரைம் த்ரில்லர் படம். பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த 10 ஹவர்ஸ் படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு வருது. அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபோன் வருது. பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா இருக்குமான்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, அந்த பஸ்ஸில் யார் ஃபோன் பண்ணாங்களோ அவனே கொடூரமாக கொலை செஞ்சு கிடக்குறான். ஆனால் அந்த பஸ்ஸில் இருந்த மீதி பேசஞ்சர்ஸ்க்கு அவன் எப்படி செத்தான்னு கூட தெரியல. கண்டிப்பாக பஸ்ஸில் இருக்க ஒருத்தன் தான் கில்லரு. அதே மாதிரி அந்த பொண்ணு காணா போனது என்னாச்சுங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் இவன் கொலைகாரனா அவன் கொலைகாரனாங்கிற அளவுக்கு வேற லெவல் த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கிளைமேக்ஸில் தரமான ட்விஸ்ட்டு. நண்பா, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. சிபிராஜ் மூவிலேயே உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கிட்ட அந்த எஸ்ஐ சொல்றாரு, சார் இதுக்கே நீங்கள் இப்படி தளர்ந்து போய் உட்காந்துட்டீங்க. 2015 மதுரையில் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு தாத்தா தன்னோட மகளையும் பேத்தியும் காணோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்டேஷனில் இருக்க யாருமே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கலாம், அந்த பெரியவரையும் கண்டுக்கலை. அவர் விடாமல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த புதுசாக இருந்த எஸ்ஐ அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கினாரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க விடாமல் ஸ்டேஷனில் ஏகப்பட்ட இடைஞ்சல். அது எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணையும் பேத்தியும் கண்டுபிடிச்சாரு. போனம்மா அந்த பொண்ணும் பேத்தியும் இறந்ததுக்கு அப்புறமே அந்த 2 பொண்ணுங்களையுமே கொடூரமாக கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதில் இருந்த ஒரே ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல் அச்சு மட்டும்தான். அந்த பல் அச்சு அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே வச்சு பார்த்தோம்னாலும் எந்தவித எவிடன்ஸுமே கிடைக்காம இருந்தப்ப அந்த எஸ்ஐ ஒரு விஷயம் யோசிச்சாரு. ஏன் இந்த ஸ்டேஷனில் இருக்கவங்க இந்த கேஸை எடுக்க விடலை, அதே மாதிரி இடைஞ்சல் கொடுத்தாங்கன்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான விருந்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறப்ப எல்லாரோட இலையிலையும் ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சாரு. அதை எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுனால சாப்பிட முடியாமல் கடிச்சிட்டு வச்சாங்க. அது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக்கு அனுப்பி பார்த்தா அதில் இருந்த ஒருத்தரோட பல்லச்சு அந்த பொண்ணோட உடம்புல இருந்த பல்லச்சோட மேட்ச் ஆனிச்சு. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரு. ஆனால் சட்டப்படி அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. நம்மளுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருந்ததுனால அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தப்ப நம்ம எஸ்ஐ தப்பு செஞ்சவனுக்கு நானே தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை நெத்தி போட்டுலேயே சுட்டு என்கவுண்டர் பண்ணாரு. அந்த எஸ்ஐ கேஸ்ட்ரோ, நீங்க தான் சார். இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்க நீங்கள் இந்த கேஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போக முடியாது சார். வாங்க சார் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு 10 ஹவர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சு, நம்மளுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆம்னி பஸ் கிளம்புறதை காமிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனில் 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பொண்ணு எப்பயுமே கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவா. இன்னைக்கு அவளை காணும்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் விசாரிச்சோம்னா அவள் கோச்சிங் சென்டரே போலேங்கிறாங்க சார். என்ன ஆச்சுன்னு என் பொண்ணுக்கு தெரியல சார்னு சொன்ன உடனே நம்ம சிபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜீப் எடுத்துட்டு அந்த கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணோட மொபைல் நம்பரை வாங்கி கடைசியாக எங்கே நம்மளுக்கு சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னு செக் பண்ணோம்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோச்சிங் சென்டர் இருக்க அதே டவர் லொக்கேஷன் தான். அங்கே போய் பக்கத்தில் இருக்க கடைக்காரரை விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோம்னா, தெரியும் சார், டெய்லிக்கு இந்த வழியாக தான் போகும், இன்றைக்குமே இந்த வழியாக தான் சார் நடந்து போணுச்சுன்னு சொன்ன உடனே, அப்போ இன்னைக்கு இந்த வழியாக நடந்து போயிருக்கா ஆனால் கோச்சிங் சென்டருக்கு போகலன்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கு இடையில தான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் நடந்து போறப்பே பார்க்குறாரு, ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் உடஞ்சி எரியாமல் இருக்கு. அந்த இடத்துல கீழே செக் பண்ணி பார்த்தோம்னா கம்பளி பூச்சியா இருக்கு. அங்கேருந்து பக்கத்துலேயே நடந்து போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு வீட்டு வாசல்ல நிறைய கம்பளி பூச்சியா கிடக்கு. ஆனால் அந்த வீட்டோட கதவு பூட்டி இருக்கு. இவர் டக்குன்னு ஒரு செகண்ட் கிளம்ப போனவர் அங்கே பக்கத்தில் ஏசியோட வாட்ரு அவுட்புட்லேருந்து ஒழுகிறத பார்த்தோன்னே கதவை உடையன்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு வந்து வெளியே எஸ்ஐட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த பொண்ணை யாரோ இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. பக்கத்தில் இருக்க பேட்ரோல்ல இருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பி எல்லா வண்டியுமே செக் பண்ண சொல்லுங்கன்னா நம்ம எஸ்ஐ கேட்குறாரு, சார் எப்படி சார் கிட்னாப்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த பொண்ணு லவ் பண்ணவனோட கூட போயிருந்துருக்கலாம்லனா என்ன நடந்துச்சுன்னு அப்படியே காமிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம சிபியும் சொல்கிறாரு, வாய்ப்பே கிடையாது, கரெக்டாக இந்த ஸ்ட்ரீட் லைட் மட்டும் உடஞ்சிருக்கு, இங்கனக்குள்ளே வச்சு அந்த பொண்ணு மேலே கம்பளி பூச்சியை தூக்கி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து போய் அலறி இருக்கு. அதனால இங்கே 2-3 கம்பளி பூச்சி கடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம நடந்து போன அந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 10-15 கம்பளி பூச்சிட்ட கடந்திருக்கு. அதே சமயம் அந்த வீட்டில் அவுட்டோர் ஏசியில் தண்ணி ஒளியிட்டு இருந்ததை வச்சு உள்ளே போய் செக் பண்ணேன், ரூமோட கூலிங் குறையாம இருந்திருக்கு. அப்படின்னா இப்போ தான் அந்த பொண்ணை கரெக்டாக வீட்டுக்குள்ளே வர வச்சு கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா, அதே மாதிரி அந்த பொண்ணு மேலே கம்பளி பூச்சியை போட்டோன்னே டக்குன்னு ஒரு லேடி வந்துட்டு என்னமாச்சு இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய், அச்சோ இப்படி கம்பளி பூச்சியை போட்டிருக்காங்க, இல்லை நீ உள்ள வாமா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கடத்தியிருக்காங்க.
அதே சமயம் அந்த பொண்ணை கடத்திட்டு போனா ஆம்னி வேனை காட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த ஆம்னி வேனை கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டு, "சார் உள்ள பொண்ணு இருக்கு சார்ன்னு" சொன்னா, அங்க இருந்த 3 கான்ஸ்டபிளையுமே சுட்டு கொன்னுட்டு அந்த ஆம்னி வண்டி அங்கருந்து கிளம்பிருச்சு. நம்மளுக்கு உடனே சிபிக்கு இங்க நியூஸ் வருது. அவர் அங்க உடனே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒரு ப்ளூ கலர் ஆம்னி வேன் எங்க போனாலும் உடனே செக் பண்ணுங்க." கரெக்ட்டா அதே ரோட்ல இருக்க அடுத்த செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "சார் இந்த செக் போஸ்ட்ட கிராஸ் பண்ணலைன்னா, கண்டிப்பாக ஒரு குறுக்கு பாதை வழியா அந்த பக்கம் இருக்க பைபாஸ தான் புடிச்சிருக்கணும். நம்மள விரட்டிட்டு போவோம்னு." நம்ம சிபி விரட்டி போய் அந்த வண்டிய புடிச்சுட்டாரு. அந்த ஆம்னி வேன டக்குனு ஒரு அவுட்டர்ல நிப்பாட்டிட்டு, அங்க வேனுக்குள்ள யாருமே இல்லன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம்னா, இவர அட்டாக் பண்றாய்ங்க. மொத்த பேரையும் அடிச்சு போட்டுட்டு, அதுல இருக்கவன புடிச்சா அந்த வண்டியில பொண்ணு இல்ல. "டேய் என்னடா நடந்துச்சு? எதுக்குடா அந்த பொண்ண கடத்துனீங்கன்னு?" கேட்டோம்னா, "சார் எங்களுக்கு பொண்ணோட ஃபோட்டோ வரும், பணம் வரும் சார். அந்த பொண்ண கடத்தி குடுப்போம். வழியிலேயே அந்த பொண்ண வண்டி மாத்திட்டு போயிட்டாங்க சார். எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னா, உனக்கு எவன் பணம் குடுத்தானோ அவனுக்கு ஃபோன் அடி. ஸ்பீக்கர்ல போடுன்னு" சொல்றாரு. "ஏய் என்னடா புது பழக்கம், ஃபோன் பண்றீங்க?" அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து கேட்டா, "இல்லண்ணே பொண்ணு வந்து சேர்ந்துருச்சான்னு கேட்கறதுக்காக ஃபோன் அடிச்சோன்னு" சொன்ன உடனே, "ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்கா? டேய் போலீஸ்காரன் நாயே, இவ்வளவு தூரம் மோப்பம் பிடிச்சிட்டு வந்தேல, முடிஞ்சா என்னைய வந்து புட்றா பாப்போம்ன்னு" சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு ஃபோன் வருது. "சார் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய்க்கிட்டு இருக்க ஐம்பொன் பஸ்ல ஒரு பொண்ண டார்ச்சர் பண்றாங்க சார்ன்னு" சொன்னா, அந்த பஸ்ஸோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நோட் பண்றாங்க. இப்ப அந்த பஸ் கரெக்ட்டா எங்க இருக்குன்னா, "சார் கள்ளக்குறிச்சி டோல்கேட்டுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு சார்ன்னு" சொன்ன உடனே, உங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அங்க ஃபோன் கட் ஆயிருச்சு. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நம்ம சிபிக்கு வந்து சேருது. அவரு அங்க இருக்க எஸ்ஐட்ட சொல்றாரு, "காணா போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேருந்து, ரிலேஷன் வீட்லேருந்து எல்லார் வீட்லயும் விசாரிங்க. எனக்கு வந்து இப்படி பஸ்ல ஒரு பொண்ண டார்ச்சர் பண்றாங்கன்னு ஃபோன் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம தேடுற பொண்ணா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அங்க போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, கரெக்ட்டா அந்த பஸ்ஸ மறிச்சு நிப்பாட்டி பார்க்குறாங்க. பஸ்ஸ நிப்பாட்டின உடனேவே ஜிபிஎஸ் பஸ்ஸுங்கிறதுனால, அங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க டிரைவருக்கு. "யோவ் எதுக்கு அங்க பஸ்ஸ நிப்பாட்டினேன்னா?" "தெரியல சார், நம்மளுக்கு போலீஸ்காரங்க வந்து வண்டிய நிப்பாட்டியிருக்காங்கன்னா." "சரி ஓகே, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுனா." இங்க நம்ம சிபி டிரைவர்ட்ட கேட்குறாரு, "யோவ் பஸ்ல என்னையா பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்டா, "சார் ஒரு பிரச்சனையும் இல்லையே சார்னா." "ஒரு பிரச்சனையும் இல்லாம எதுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வருதுன்னு?" கேட்டா, "இல்லையே சார் எந்த பிரச்சனையும் இல்லையாண்ணா." நம்ம கண்டக்டர் நல்லா மப்புல நிக்கிறாரு. "என்னய்யா தண்ணிய போட்டுட்டு உட்காந்துருக்கியா? பஸ்ல என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு" சொல்லும்போது, சார்ன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ள கத்துற சவுண்ட் கேட்குது. உள்ள போய் பார்த்தா, அங்க சீட்ல ஒருத்தன கழுத்திலே குத்தி கொன்னு அவன் பொணமா கிடக்குறான். அந்த பஸ்ல இருக்க எல்லாரையுமே இறங்க சொல்லிட்டு, இறந்து போனவன் யாரு என்னன்னு சொல்லிட்டே தெரியலையேன்னு உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு, அந்த டெட் பாடிய இறக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, வெளிய நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணு, "ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுது. அந்த பொண்ண என்னன்னு சொல்லி விசாரிங்க, செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ட்ட சொல்றாரு. "சார் உடனே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும் சார்." "சார் இந்த நைட்ல எப்படி சார்னா?" "சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் சார். ஏன்னா ஒரு பொண்ணு காணா போயிருக்கு. இங்க ஒரு பொண்ண டார்ச்சர் பண்றாங்க பஸ்லன்னு" சொல்லி ஃபோன் பண்ணா, ஆனா இதே பஸ்ல ஒருத்தன் பொணமா கிடக்குறான். ஏதோ சரியா படல சார். ஏதோ பெருசா தப்பு நடக்குதுன்னு தோணுது. உடனே எனக்கு கொஞ்சம் ரிப்போர்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பஸ்ஸையும், மொத்த பேசஞ்சர்ஸையும் இங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுல இருக்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும், எல்லாரோட கைரேகைய வாங்கிட்டு நியர்பைல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்குமே அனுப்பிடுறாங்க. இதுல யாராவது ஒருத்தனோட கைரேகை நம்மளுக்கு அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கா? யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு எஸ்ஐ விசாரிச்சுட்டு சொன்னா, மிரட்டி விட்டாய்ங்க. "சார் செத்து போன பையன் தான் சார் நம்மளுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோனே பண்ணியிருக்கானா." இறந்து போன பையனோட லவ்வரு வேகமா போய் அங்க இருக்க கண்டக்டர அடி அடின்னு அடிக்கிறாங்க. "ஏன்டா என் லவ்வர கொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. மரியாதையா உண்மைய சொல்லுங்கன்னு டிரைவர், கண்டக்டர் 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப என்ன நடந்துச்சோ நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நின்னுட்டு இருந்தோம்னா, அங்க ஒவ்வொரு பேசஞ்சரா வந்துட்டு இருக்காங்க. 2 பேசஞ்சர் வர்றதுக்காக நாங்க வெயிட்டிங்ல நின்னோம் சார். 8 மணிக்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸு. அதே சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, இறந்து போன ராஜா அவங்களோட லவ்வரும் வேகமா ஓடி வராங்க. எங்க போகணும்னு கேட்டா, கோயம்புத்தூர்ன்னு சொன்னோனே, "சரி ஓகே 14, 15ல போய் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசஞ்சர் புக் பண்ணவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேசஞ்சர் வந்தோனே, அங்கருந்து நாங்க கிளம்பிட்டோம் சார்ன்னா, "இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல இந்த ஸ்ருதி நாராயணன்ங்கிற பேர எதுக்காக நீ ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு?" கேட்டா, அவங்க வந்து போற வழியில இருக்க அசோக் நகர் பஸ் ஸ்டாப்பிங்ல ஏற வேண்டியவங்க சார். அங்க போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தோம். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்துச்சு. அந்த இடத்துல வேற ஒரு 2 பேர் மட்டும் வேகமா ஓடி வந்து அர்ஜென்ட்டா ஏறுனாங்க. அவங்க 2 பேர மட்டும் நாங்க பஸ்ல ஏத்திக்கிட்டோம் சார் அப்படின்னு காட்டுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுறதுல ஒரே ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஏறுன உடனே நம்மளுக்கு இறந்து போன ஜீவாவையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு, "ஜெகன் நீ சொன்ன மாரியே அந்த பஸ்ல ஏறிட்டேன். இனி எல்லாத்தையும் நீ சொன்ன மாரியே நான் செஞ்சுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பேசுறத காமிக்கிறாங்க. இங்க கண்டக்டர், "இவ்வளவுதான் சார் நடந்தது. அந்த பொண்ணு வரல. அதனால தான் மார்க் பண்ணியிருக்கேன்னு" சொல்லி சிபிட்ட சொன்னா, "அந்த பையனுக்கும் உனக்கும் பஸ்ல என்ன பிரச்சனை நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டா, "சார் நான் டிக்கெட் போடுறதுக்காக உள்ள போகும்போதுன்னு" காட்டுறாங்க. அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி பார்த்தீங்கன்னா உமட்டிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்ம கண்டக்டர் வையிறாரு, "ஏம்மா
மாசமா இருக்க, வாந்தி வருதுன்னு சொல்லி சொன்னோம்னா, கவர் வச்சிருக்கியா? நீ பாட்டுக்கு வாந்தி எடுத்துட்டேன்னா, நீ தான் வாரி போடணும், செய்யணும், பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, டக்குன்னு அவங்க உமட்டி வாமிட் எடுத்துடுறாங்க. இவரு கண்ட மாணிக்க வையிறாரு. "ஏம்மா எங்கேயாவது போய் லோடு வாங்கிட்டு வந்துருவேன், செஞ்சுருவேன். என் பஸ்ல வந்து வாந்தி எடுத்தேன்னா, நான் என்னம்மா பண்றதுன்னு" சொல்லி திட்டிட்டு இருந்தா, நம்ம ஜீவா கோவத்துல எந்திரிச்சு கண்டக்டர அடி அடின்னு அடிச்சுப்புடுறாரு. "ஏன்டா மாசமா இருக்க பொண்ணுட்ட இந்த மாரி தான் பேசுவியா, செய்வியா?" அப்படின்னா, "ஏய் என் மேலயே கைய வச்சுட்டேல, உன்னை என்ன பண்றேன் பாரு, செய்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து போயிருவாரு. நம்ம கண்டக்டர்ட்ட கேட்குறாரு, "வேற யாருக்கும் ஜீவாக்கும் இடையில பிரச்சனை நடந்துச்சான்னு?" கேட்டா, "ஆமா சார். ரோசிங்கிற பொண்ணுக்கும் ஜீவாக்கும் இடையிலனா, நம்மளுக்கு அந்த ரோசிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கும் ஜீவாக்கும் இடையில என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, கரெக்ட்டா அங்க மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்ல அந்த ரோசிங்கிற பொண்ணு ஏறி இருப்பாங்க. அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா, இவர் கரெக்ட்டா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கப்ப, அந்த ரோசிங்கிற பொண்ணு ஏறுனோனே, "சார் எதுக்கு சார் இவர் மேல அடிச்சீங்க, செஞ்சீங்கன்னா?" பக்கத்துல இருந்தவங்கலாம் சொல்றாங்க, "ஏம்மா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. அந்த பையன் மேல தப்பு கிடையாது. அந்த கண்டக்டர் மேல தான் தப்புனா, தப்பு யார் மேல வேணாலும் இருக்கட்டும். அதுக்காக அடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டர் அந்த கண்டக்டருக்கு தலையில காயமா இருக்கு. அவங்க தான் ட்ரீட்மெண்ட் போடுவாங்க. "சார் நான் ஒரு டாக்டரா அந்த இடத்துல இருக்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணுங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் குடுத்தேன் சார். மத்தபடி அந்த பையனுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா." கடைசியா ஜீவாவ நீங்க எப்ப பார்த்து பேசுனீங்கன்னு கேட்டா, "அந்த பையன் தனியா இருக்கும்போது நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி தோணுச்சு சார். அதனால அந்த பையன்ட்ட போய் சாரின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டேன் சார்ன்னா." "ஜீவா தனியா இருந்தாரான்னு?" கேட்டா, ஆமா சார்" நான் சொன்ன உடனே அவங்க லவ்வர மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. "உங்களுக்கும் ஜீவாக்கும் என்ன சம்மந்தம்? நடந்தது என்னவோ அத அப்படியே எனக்கு சொல்லுங்கன்னா, நானும் ஜீவாவும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம் 4 வருஷமா. அன்னைக்கு எங்க வீட்ல ஃபங்ஷன் நடந்தப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஜீவா வந்து எங்க அப்பாட்ட எங்க லவ்வ பத்தி பேசிட்டான். அதனால அங்க இருந்த எல்லாருமே அடி அடின்னு அடிச்சு ஜீவாவ வெளிய விரட்டி விட்டாங்க. நான் உடனே ஜீவாக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு மாப்பிள பார்த்துட்டு இருக்காங்க. நீ உடனே கிளம்பி வந்து என்னைய கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு, அதனால தான் அன்னைக்கு நைட் வந்து என்னைய கூப்பிட்டுட்டு உடனே கிளம்புனான். கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பஸ்ல ஏறி போனோம் சார். போனப்ப அந்த பொண்ணு வாந்தி எடுத்ததுனால அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. மனசு கேட்காம நான் அவங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஜீவாவ பார்த்தேன். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அங்கேயே அவங்களுக்கு ஆறுதலா உட்காருன்னு" சொல்லிட்டு சொல்லிட்டா சார். அவ்வளவுதான் சார். நான் அசந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்ப தான் சார் தெரியும் இறந்து போனது ஜீவான்னு சொல்லிட்டு. "வேற யார் மேலயாவது உங்களுக்கு பஸ்ல சந்தேகம் இருக்கான்னு?" கேட்டேன். "இல்ல சார். வேற யாரையும் பஸ்ல அந்த மாரி நான் சந்தேகமா பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ஒருத்தன் பஸ்ல ஃபோன் பேசினத காமிச்சாங்கல்ல, அவன பார்த்துட்டு, "சார் எனக்கு இவன் மேல தான் சார் டவுட்டா இருக்கு. இவன நான் இப்ப தான் சார் பஸ்லயே பார்க்கிறேன்னு" சொல்லி சொன்ன உடனே, அவன் தப்பிச்சு வெளிய ஓட பார்க்குறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் புடிச்சு, அடி அடின்னு அடிச்சு, மரியாதையா உண்மைய சொல்லி, "எதுக்காக நீ அவன கொலை பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் வெளிய ஒருத்தன பார்த்தீங்கன்னா, புடிச்சு நம்ம எஸ்ஐ அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. "யாருண்ணே? என்ன பிரச்சனைன்னு?" கேட்டா, "சார் ஒயின் ஷாப் பூட்ட உடைக்க போயிருக்கேன். கேட்டதுக்கு போலீஸே அடிச்சிருக்கான்." நம்ம சிபி சொல்றாரு, "இவன தூக்கி செல்லுல போடுங்க. இந்த பிரச்சனைய முடிச்சுட்டு, போலீஸ் அடின்னா என்னன்னு அவனுக்கு நம்ம காட்டுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி செல்லுக்குள்ள போட்டுறாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த பையன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. "எதுக்காகடா ஜீவாவ கொன்னேன்னு?" சொல்லி கேட்டா, "சார் நான் ஜீவாவ கொலைலாம் பண்ணல சார். நான் ஜெகனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். இவன வந்து நாங்க ஏற்கனவே வார்ன் பண்ணி அங்கருந்து அடிச்சு அனுப்பிவிட்டோம். பொண்ணு வீட்லருந்து காணோம்னு சொன்னோனே, ஜெகன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் அடிச்சான். நானும் கரெக்ட்டா தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்கலாம் நம்மளுக்கு பைக்ல போறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இவங்க கோயம்புத்தூர் பஸ்ல ஏறி உட்காந்தோனே நான் ஜெகனுக்கு ஃபோன் அடிச்சேன். "டேய் எதுவுமே பண்ணாம அவங்க பின்னாடியே நீயும் ஃபாலோ பண்ணிட்டு இரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணு. மீதி எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்குவாரு." அப்படின்னு சொல்லிட்டான் சார். நான் அதனால பஸ்ல ஏறி உட்காந்துட்டு நான் கரெக்ட்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் சார். "ஆமா, கடைசியா எப்போ ஃபோன் பண்ண?" அப்படின்னு கேட்டா, "சார் நான் பஸ்ல ஏறுனோனே ஃபோன் பண்ணேன். இங்கனக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன் சார்ன்னா." "அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு?" கேட்டா, "சார் செத்து போயிட்டான்." அப்படின்னு மட்டும் தான் சார் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். "எப்படி செத்தாங்கிறதெல்லாம் எனக்கே தெரியாது சார்ங்கிறாரு." அதே மாரி பஸ்ஸுக்குள்ள தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கத்தி கிடைச்சிருக்கும். அந்த கத்திய ஃபாரன்சிக் ரிப்போர்ட்க்கு அனுப்பியிருந்தோம்னா, அவங்க அங்கருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "சார் அந்த கத்தியில குருங்கிறவனோட கைரேகை இருக்கு சார்." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரு யாருன்னு கூப்பிட்டு உள்ள சிபி அடிச்சு மரியாதையா உண்மைய சொல்றா. "உனக்கும் ஜீவாக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்டோம்னா, நம்மளுக்கு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக்கு. இறந்து போன நம்ம ஜீவாவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தடவ பஸ்ல போயிட்டு வரும்போது, அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து கேமரா ஆன் பண்ணியிருக்குன்னு ஒரு செல் எடுத்துட்டு வராங்க. அந்த செல்லு யாரோடதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையனோடதுன்னு சொன்னா, அது இந்த குமாருங்கிற பையன் தான். அவன விட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, "ஏன்டா பொண்ண தப்பாவா வீடியோ எடுக்கிற, செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கருந்து கிளம்பியிருப்பாரு. சார் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் என்னைய என் முதலாளி வேலைய விட்டு அனுப்பிட்டார் சார். இன்னைக்கு எதிர்பாராத விதமா நான் இவன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறுறத பார்த்தேன். இவன ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு தான் சார் நான் கத்தி எடுத்துட்டு அந்த பஸ்ல ஏறினேன். ஏறி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் சரக்கு அடிச்சிருந்ததுல அப்படியே மட்டையாயிட்டேன் சார். கொஞ்ச நேரத்தில எனக்கு கரெக்ட்டா தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துட்டு அவன குத்தலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுகிட்டே கிட்டக்க போய் பார்த்தா, அவன் நம்மளுக்கு ரத்த வெள்ளத்தில செத்து கிடந்திருந்தான் சார். சடனா நம்மளுக்கு பஸ் வேற பிரேக் போட்டாங்க. ஆஹா! தெரிஞ்சா நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு, டக்குனு நான் வேகமா போய் நம்ம சீட்ல போய் உட்காந்துட்டேன் சார். ஆனா பிரேக் போடுறப்ப என்னோட கத்தி மிஸ் ஆயிடுச்சு சார். மத்தபடி நான் அவன கொல்லல சார். அப்படின்றாரு.
அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ட்விஸ்ட்டு. இவங்க எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருந்ததுல ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. "சார் நீங்க அனுப்புனதுல 2 பேரோட கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா, மர்டர் அக்யூஸ்டோட கைரேகை சார். அவங்களோடத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அத நீங்க பார்த்துக்கோங்க சார்ன்னா." அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்த்தா 2 பேரும் பப்பன்னு இருப்பாய்ங்க. அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிட்டுட்டு அடிச்சா, நம்ம எஸ்ஐ சொல்றாரு, "சார் இவங்களோட செல்ஃபோன்ல நம்மளுக்கு அந்த பையனோட ஃபோட்டோ இருக்கு சார்." அப்படின்னு. "சார் அந்த பையன கொல்ல சொல்லி எங்கள்ட்ட 2 பேர் பணம் குடுத்தாங்க சார். ஆனா நாங்க சத்தியமா அந்த பையன கொல்லல சார்ன்னா." "அவரோட ஷூல பிளட் இருக்கும். உன்னோட கால்ல பிளட் இருக்கே. இது எப்புட்றா வந்துச்சுன்னு?" கேட்டா, இவங்க 2 பேரும் ஒருத்தன்ட்ட பேக்க வழிப்பறி பண்ண பார்த்துருப்பாங்க. அப்ப அவன்ட்ட சண்டை போட்டப்ப அவன் கைய கிழிச்சிருப்பாங்க. அந்த ரத்தம் தான் சார். அங்கனக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்க பேக்க போட்டுட்டு ஓடி வந்தோம். கரெக்ட்டா இந்த பஸ் வந்தோனே இந்த பஸ்ல ஏறிட்டோம் சார். ஏறுன உடனே இவன் ஃபோட்டோவ பார்த்தோம். இவன் ஃபோட்டோவ பார்த்துட்டு இவன் இந்த பஸ்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பணம் குடுத்தவங்களுக்கு ஃபோன் அடிச்சோம் சார். ஆனா அவங்க ஃபோனே அட்டெண்ட் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் தான் சார் இங்க ஸ்டேஷன் வந்தோனே பார்த்தேன். எங்களுக்கு பணம் குடுத்த 2 பேர்ல ஒருத்தன் இந்த பஸ்ல தான் சார் இருக்கான். அவன் யாருன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் சார்ன்னு சொல்லி காமிச்சா, நம்மளுக்கு ஜெகனுக்கு ஃபோன் அடிச்சான்ல, அவன் தான் சொல்லிட்டு புடிக்க போனோம்னா, அவன் தள்ளி விட்டுட்டு ஸ்டேஷன்ல வெளிய ஓடுனோம்னா, அங்க இருக்கவங்க பெட்ரோல் பம்ம தூக்கி போடுறாய்ங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம சிபி அவன புடிச்சிடுறாரு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஐ ஒருத்தரு வெளிய நம்மளுக்கு அந்த பொண்ண தேடிக்கிட்டே இருக்கவரு அப்பப்போ ஃபோன் பண்ணி இங்க சிபிக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. "சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டே செஞ்சுட்டேன் சார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எலக்ஷன்ங்கிறதுனால அங்க கட்சிக்காரங்க கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க சார். அதனால அந்த பொண்ண இந்த சைடா கூட்டிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சார்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஒரு பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புன அந்த ஜீவாவோட பாடிய காணோம். இவர் உடனே நம்மளுக்கு அங்க போய் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அந்த பாடிய அங்கருந்து யாரோ எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க குடோன் ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்திருக்காய்ங்க. சார் எதுக்காக சார் இங்கிருந்து கூட்டிட்டு போய் இங்க ஒளிச்சு வச்சிருந்திருக்கணும்னு அங்க இருக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர்ட்ட கேட்டா, சார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பையன் கொஞ்சம் கூட ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்தவித அடையாளமே இல்ல. அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த பையனுக்கு மயக்க மருந்தோ, பாய்சனோ நம்மளுக்கு உடம்புல குடுத்துருக்கணும். 6 மணி நேரத்துக்குள்ள செக் பண்ணா மட்டும் தான் இவன் உடம்புல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இந்த பையனோட பாடிய தூக்கி ஒளிச்சு வச்சிருந்திருக்காய்ங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரிப்போர்ட் சொல்றேன்றாரு. அதே சமயம் நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் ஆம்னி வேன காட்டுறாங்க. அந்த ஆம்னி வேன் பார்த்தீங்கன்னா, ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட டெட் பாடி மாரி இருக்கு. அத தூக்கி வேன்ல வச்சுட்டு கிளம்புறாங்க. நம்மளுக்கு எல்லா செக் போஸ்ட்லயும் செக் பண்ணிட்டு இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஆம்னி வேன் வர்றப்ப, அந்த ஆம்னி வேன செக் பண்ண போனோம்னா, அவைங்க செக் போஸ்ட்ல நிக்காம சல்லுன்னு வளைஞ்சு கிளம்பி ஓடிட்டாய்ங்க. உடனே இங்க நம்ம சிபிக்கு ஃபோன் வருது. "நீங்க எப்படியாவது அந்த வண்டிய ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நானும் விடாம அந்த வண்டிய ஃபாலோ பண்றேன்னு" சொல்லிட்டு, இவரும் நேரா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வண்டிக்கு இவங்க பெட்ரோல் பம்ப் பாட்டு அந்த வண்டிய ஸ்டாப் பண்ணிட்டாய்ங்க. நம்ம சிபி விரட்டி போய் அவங்கள புடிச்சு அடிச்சோம்னா, அந்த பொண்ண காப்பாத்தியாச்சு. ஆனா, காணா போயி ஆரம்பத்திலருந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பொண்ணு இல்ல இந்த பொண்ணு. பஸ்ல ஏறாம போன ஸ்ருதி நாராயணன்ங்கிற பொண்ணு தான் சார் இது. அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிபிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மறுபடியும் அந்த பஸ் டிரைவரையும், கண்டக்டரையும் கூப்பிட்டு, "மரியாதையா உண்மைய சொல்லுங்கடா. அந்த பொண்ணு உங்க பஸ்லயே ஏறலன்னு சொல்லி சொன்னோம்னா, எப்புட்றா இங்க வரைக்கும் வந்துச்சுன்னு" சொல்லி சொன்னா, நம்ம பஸ் டிரைவர் கத்துறாரு. "சார் அந்த பொண்ணு எப்படி கள்ளக்குறிச்சி வரைக்கும் வந்துச்சுன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் உள்ள பஸ் சார். நம்ம பஸ் எங்கெங்க நிப்பாட்டணும், எத்தன மணிக்கு டோர் திறந்தோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ்ல அங்க பதிவாகும் சார். நீங்க வேணா ஆஃபீஸ் நம்பர் தரேன். அங்க ஃபோன் அடிச்சு கேட்டுக்கங்கங்கிறாங்க." உடனே இவரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடிச்சு கேட்டோம்னா, அவங்க சொல்றாங்க, "சார் நம்மளுக்கு இந்த மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்ல கடைசியா நின்னுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டோல்கேட்ல நின்றுருக்கு சார். வேற எங்கேயுமே நம்மளுக்கு பஸ் நிக்கவே கிடையாதுன்னோனே." அந்த பொண்ணு ஏற வேண்டிய அசோக் நகர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "அங்க இருக்க சிசிடிவி கேமராவ கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த பஸ் அசோக் நகருக்கு இத்தன மணிக்கு வந்திருக்கு. அந்த பஸ்ல இந்த பொண்ணு ஏறுனுச்சான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொன்னோம்னா, அவர் செக் பண்ணிட்டு, "சார் இல்ல சார் ஏறல." அப்படின்னு சொன்னோனே, அங்க பஸ்ஸே ஏறாத பொண்ணு இங்க கள்ளக்குறிச்சி வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே சமயம் டோல்கேட்டுக்கும் போய் விசாரிச்சோம்னா, அங்க நம்மளுக்கு சிசிடிவிலயும் பார்க்குறாரு. டோல்கேட்லயுமே அந்த பொண்ணு ஏறல செய்யலன்னோனே, அங்க இருக்க பஸ்ஸ நம்மளுக்கு கரெக்ட்டா ஃபோட்டோ எடுத்துறாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் இங்க அசோக் நகர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, "சார் நான் ஒரு டீட்டெயில் சொல்றேன். எனக்கு அத செக் பண்ணி சொல்லுங்கன்றாரு." அதே சமயம் இங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சு, எல்லாருக்குமே அவங்கவங்க ஃபோன கையில குடுத்துருங்க. கையில குடுத்துட்டு அவங்கவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு, ஸ்டேஷன்ல ஃபோன எல்லார்ட்டயுமே கையில குடுக்குறாங்க. அதே மாரி நம்ம சிபி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல்ல இருக்க இன்னொரு வண்டிட்ட ஃபோன் பண்ணி, "நான் உங்களுக்கு ஒரு வண்டியோட டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன். உடனே அந்த வண்டி எங்க இருந்தாலும் ஃபாலோ பண்ணி அத லாக் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் ஃபோன் அடிக்கிறாரு. "சார் எல்லாருக்குமே ஃபோன குடுத்தாச்சு. எல்லாருமே ஃபோன் அடிச்சு பேசுனாங்க. ஆனா, அந்த 2 பேர்ல ஒருத்தன் மட்டும் ஃபோன்ல பேசாமயே பேசுற மாரியே ஆக்ட் பண்ணிட்டு ஃபோன வச்சுட்டா சார்ன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, ஒரு ஃபோன் நம்பர குடுத்து, அந்த ஃபோன் நம்பர்ல இருக்க கால் ஹிஸ்டரி கடைசியா யாருக்கு பேசினா செஞ்சாங்கிற எல்லா டீட்டெயிலுமே எடுங்கங்கிறாரு. இங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, இங்க இருக்க ஆம்னி பஸ்ல ஃபுல்லா உள்ள ஏறி, டாப் டூ பாட்டம் அந்த பஸ்ஸ எல்லாத்தையுமே செக் பண்றாரு.
இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எல்லாரும் கூடிய சீக்கிரம் கிளம்பலாம், கொலகாரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே மிரண்டு போய் பார்க்குறாங்க. சார் யார் சார் கொலகாரன் அப்படின்னு சொன்னால் மீதி பேசஞ்சர்ஸை எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டாங்க. இங்கே எஸ்ஐ கேட்குறாரு, சார் பஸ் எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை, எப்படி சார் அவன் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய்யாலா மரண ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. நம்ம சிபி அந்த பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் விசாரிக்கும் போது பஸ்லேயே ஏறாத பொண்ணு எப்படி இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னு கேட்கும்போது டக்குன்னு அந்த டிரைவர் வாயை விட்டுருப்பான். சார் கள்ளக்குறிச்சி வரைக்கும் அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா பஸ்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா சார்னு சொன்னால் நம்ம சிபி அப்போ தான் இவன் மேலே டவுட் போட்டிருப்பாரு. அந்த பொண்ணு கள்ளக்குறிச்சியில் தான் பாடி கிடச்சிச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவன் எப்படி இந்த வார்த்தையை சொன்னான்? கோயம்பேடுலேருந்து 8 மணிக்கு கிளம்ப வேண்டிய பஸ் 8:30 மணிக்கு கிளம்பியிருக்கு. ஆனால் அசோக் நகரில் நான் விசாரிச்சும் போது அந்த பஸ்ஸில் நம்மளுக்கு 9 மணிக்கு அந்த பொண்ணு ஏறலை அப்படிங்கிறத மட்டும் இங்கே சொல்லியிருப்பாங்க. பஸ் லேட்டாக வந்தாலும் அந்த பொண்ணு டயத்துக்கு தானே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொன்னப்போ தான் மிரட்டி விட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி 9 மணிக்கு வந்து 50 பஸ்ஸில் அந்த பொண்ணு ஏறலை, நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதே பஸ் நம்பரில் 50 பஸ் ஒன்று வந்துச்சு சார், அந்த பஸ்ஸில் தான் அந்த பொண்ணு ஏறி இருக்கு அப்படின்னு. நான் இங்கே டோல்கேட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அதே பஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோல்கேட்டில் 2 பஸ்ஸு கிராஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஃபோனை கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னப்போ இவன் மட்டும் யாருக்குமே ஃபோன் பண்ண வச்சுருந்தா இவன் யாருக்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டாக கொலை நடந்த டயத்தில் 2 பேர் நம்பருக்கு பேசியிருக்கான். அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸோட டிரைவரு. அந்த பஸ்ஸோட டீட்டெயில் கொடுத்துட்டு நான் அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆட்களை அனுப்பிட்டேன். ஆனால் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவன் எப்படி அந்த பையனை கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனோட சீட்டு கடையில் ஃபுல்லாகவே தேடி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் டேப்லெட் இருந்திருக்கு, அதில் 3 மாத்திரை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இவன் வச்சிருக்க வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இறந்து போன ஜீவா, டிரைவரு, கண்டக்டர் 3 பேரோட கைரேகை தான் இருக்குது. உண்மையிலே நடந்தது என்னங்கிறத அவனை போய் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவனை விட்டு உரிச்சு எடுத்தோம்னா அவன் நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் பிளேட்டில் 2 பஸ் போனது உண்மைதான். நாங்கள் ஏதாவது இல்லீகல் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரே நம்பர் பிளேட்டில் 2 பஸ்ஸை ஓட விடுறது வழக்கம். ஏன்னா பேசஞ்சர் பஸ்ஸு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு யாரும் செக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. அன்னைக்கு அந்த பொண்ணு ஸ்ருதி நாராயணன் என்னோட பஸ்ஸில் தான் சார் ஏறணும், என் பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆனதுனால முன்னாடி போன இவங்க பஸ்ஸில் ஏறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை பஸ் ஏறதுக்காக ஸ்டாப்பிங்கில் நின்னோம்னா டூப்ளிகேட் பஸ்ஸு கிராஸ் ஆகி போகுது. என்ன நான் ஏற வேண்டிய பஸ்ஸு நிற்காம போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அவங்களோட லவ்வர் விரட்டி போய் வண்டியை மறிச்சு நிப்பாட்டிட்டு, யோ என்ன ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டியா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பஸ்ஸோட கண்டக்டர் உள்ளே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிறாரு. உங்களை நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே யாரையுமே காணோம். இவங்க அதுக்குள்ளே டக்குன்னு டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ஒரே அடியாக அடிச்சிடுறாங்க. பஸ் போய்கிட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸோட கண்டக்டர், அண்ணே நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னால் அந்த டிரைவர் பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு வா அடுத்து நான் போகணும்னு சொன்னோம்னா அந்த பொண்ணை உள்ளே போய் ரேப் பண்ணுறா. அதோடு இல்லாமல் அடுத்த டிரைவரை நிப்பாட்டிட்டு போனோம்னா நம்மளுக்கு ஒரிஜினல் பஸ்ஸோட டிரைவர் கிராஸ் ஆகும்போது கரெக்டாக இந்த பஸ் நிற்கிறத பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பஸ் என்ட ஓரத்தில் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா இல்லைண்ணே லைட்டாக வயிற்ற காய்க்கிருச்சுண்ணே அதனால தானேண்ணா மரியாதை பஸ் எடுற என் கண்ணு முன்னாடி நீ போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு அவர் பஸ் எடுத்துகிட்டு வராரு. கரெக்டாக ஒரிஜினல் பஸ் டிரைவர் ஸ்லோவாகிட்டு இந்த பஸ்ஸை கிராஸ் ஆகட்டும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம ஜீவா எதிர்பாராமல் முழிச்சிட்டு இருந்தவர் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த கண்டக்டர் அந்த பொண்ணுகிட்ட தப்பானதுக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு கரெக்டாக ஸ்க்ரீனை விலைக்கு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறதை இவர் இந்த பஸ்லேருந்து பார்த்துட்டாரு. பார்த்த உடனே வேகமாக பதறி போய் இவர் ஃபோன் வேறு சார்ஜ் இல்லாமல் இருக்குது டிரைவர் சீட்டுக்கிட்ட போய், அண்ணே அந்த பஸ்ஸில் யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணை போட்டு மிரட்டுறாங்கன்னா செய்கிறாங்கன்னா உடனே அந்த பஸ்ஸை விரட்டி பிடிங்கன்னா, எப்பா அந்த பஸ் வேகத்துக்குலாம் நம்ம போக முடியாதுப்பா, பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, உயிர் முக்கியம்னா இவர் வேகமாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி 50 பஸ்ஸில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பஸ் நம்பர் என்னங்கிறப்ப எதுக்கு போகிற பஸ்ஸோட நம்பரை பார்த்துட்டு இவர் டக்குன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவரோட ஃபோனு சார்ஜை கட்டாயி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் எப்படியாவது இவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லி யோசிச்சவர் எப்பயுமே ஸ்லீப்பிங் டோஸ் டேப்லெட்டை நாங்கள் டிரைவர்ஸ் வச்சுருப்போம் சார், அதை போட்டுட்டு தான் படுத்துங்குவோம், அப்படின்னா தான் நைட்டு நம்மளுக்கு தூக்கம்லாம் வண்டி ஓட்ட முடியுங்கிறதுக்காக அந்த ஸ்லீப்பிங் டோஸ் டேப்லெட்டை நம்மளுக்கு வாட்டர் கேனில் கலந்துடுறாரு. கலந்துட்டு இவன்ட்ட எப்படா குடிக்க வைக்கலான்னு சொல்லி யோசிச்சோம்னா அவன் அப்படியே அந்த பஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க நம்ம கண்டக்டரை எழுப்பி, ஏய் தூங்கிட்டு இருந்தா நான் எப்பறம் வண்டி ஓட்டுறது, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் சரக்கடிச்ச மாதிரியே ஸ்டார்டிங்லேருந்து காமிப்பாங்க. குடிச்சிட்டு அதே தண்ணியை அப்படியே அந்த பையனுக்கும் கொடு, ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி பாட்டிலை நம்மளுக்கு ஜீவாட்ட கொடுத்துட்றாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த பையனால் நிற்க முடியாத அளவுக்கு அப்படியே கண்ணு சுருகுது. நான் டக்குன்னு சொன்னேன், ஏப்பா போய் நீ படுத்துங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் சொல்லிட்டேல, அவங்க பார்த்துக்குவாங்க, அதுக்கு மீறினாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவை தூங்குறதுக்கு அனுப்பிடுறாரு. டிரைவர் உடனே டக்குன்னு அந்த பஸ் டிரைவருக்கு ஃபோன் அடிக்கிறான். டேய், பஸ்ஸுக்குள்ள ஏன்டா பொண்ணை ஏற்றுனீங்கன்னு சொன்னோம்னா, எப்பா உன் பஸ்ஸில் ஏற வேண்டிய பொண்ணு மாற்றி ஏறிடுச்சுப்பா, என்னப்பா பண்ண சொல்கிற, செய்ய சொல்கிறேன்னா, அந்த பஸ்ஸில் இருக்க பொண்ணை பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிச்சிட்டா. கண்டிப்பாக அவங்க கரெக்டாக டோல்கேட்டுக்கிட்ட நிற்பாங்க. நீ அந்த கள்ளக்குறிச்சி டோல்கேட்டுக்கு போகாமல் வண்டியை வளைச்சு நான் சொல்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இரு. 2 வண்டி நம்பர் 1ங்கிறதுனால கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்டும். நான் நிப்பாட்டும் போது எப்படியாவது சமாளித்து மொத்த போலீஸையும் டைவர்ட் பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ பஸ் எடுத்துகிட்டு கிளம்பு. அது வரைக்கும் நீ கள்ளக்குறிச்சி டோல்கேட்டை தாண்டாமல் அதுக்கு முன்னாடியே சுற்றிக்கிட்டுருன்னு சொல்லிடுறாரு. இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஃபோன் பண்ணி சொன்னோம்னா, ரைட்டு, யோசிக்காம நீ ஓட்டிட்டு வர்ற பஸ்ஸை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறேன்னா, அண்ணே 25 உயிர்னே மொத்தமாக போயிடும்னே செய்யும்னேனா, அப்படின்னா பார்த்தான்ல அவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொன்னோம்னா, என்னன்னே சொல்கிறீங்கன்னா, வேற வழியே இல்லை, 2ல் ஏதாவது ஒன்று நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொன்ன உடனே நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்க அந்த டூப்ளிகேட் பஸ்ஸோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அந்த கண்டக்டரை கரெக்டாக நம்மளுக்கு பாலத்துக்கு கீழே நிற்க சொல்லுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணால் ஆஃபீஸில் ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஸ்லோவாக போய் ரன்னிங்லேயே அந்த கண்டக்டரை ஏற்றிக்கிறாரு. இவனை வண்டியை ஓட்ட சொல்லிட்டு இவர் அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துகிட்டு போய் அவர் வாயில் தலானியை வச்சுட்டு டக்குன்னு நம்மளுக்கு 2 தடவை சரக்குன்னு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கொண்டுறாரு. கொண்டுட்டு இவரோட சட்டையும் கழட்டி போட்டுட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரும் தூக்கி எறிஞ்சிட்டு ஏத்தனை இடத்துலயே அந்த ரன்னிங்லேயே கண்டக்டரை இறக்கி விட்டுட்டு இவர் எதுவுமே தெரியாத மாதிரி சட்டையை மாற்றிட்டு அந்த பஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் போலீஸை டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஸ்டேஷனுக்கு, நீ இனிமேல் டோல்கேட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த தலைவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அண்ணே, இவனை இப்படி போட்டு தள்ளிட்டேனே, செஞ்சுட்டேனே, எப்படியாவது நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி அங்கேருந்து தூக்கிடுங்கண்ணே, இல்லைன்னா நான் உள்ளே போக வேண்டியது வரும்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்ட சிபி, டேய் அப்படி அந்த பஸ்ஸில் என்னதான்டா எடுத்துகிட்டு போகிறீங்க செய்கிறீங்கன்னு கேட்டால், இவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னோம்னா, டேய் ட்ரெஸ்ஸை மாட்டி கூட்டிகிட்டு வா, இவன் உண்மையை சொல்லலைன்னா அதே பஸ்லேயே வச்சு இவனை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே கூட்டிகிட்டு வந்தா அவர் அப்படியே காலில் விழுந்து கெஞ்சுறாரு. சார், நான் சொன்னேன்னு சொன்னோம்னா என் குடும்பத்தையும் என்னையும் கொன்றுவாங்க சார்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு செல்லுக்குள்ளே நம்மளுக்கு பாரை ஒருத்தர் ஓப்பன் பண்ணியான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சாங்கல, அவன் கண் எடுத்து அந்த டிரைவரை டப்புன்னு போட்டு தள்ளிடுறான். மறுபடியும் சிபிஐ சுடுறதுக்கு முன்னாடி அங்கேருந்த எஸ்ஐ டக்குன்னு அவனை ஷூட் பண்ணி கொண்டுறாரு. ஐயோ, என்னையா பண்ணீங்கன்னா, சார் அவன் உங்களை தூக்கி கண்ணை நீட்டினா சார், நான் அவனை ஷூட் பண்ணலன்னா அவன் உங்களை ஷூட் பண்ணியிருப்பா சார்னா. இந்த எல்லா பிளானையுமே போட்டது நம்மளுக்கு டீமோட ஹெட் ஒருத்தன் தான். அவர் தான் பிளான் பண்ணி நம்மளுக்கு ஸ்டேஷனில் துப்பாக்கியோட இவனை நம்மளுக்கு செல்லில் உட்கார வச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த டிரைவர் உண்மையை சொல்ல போனா அப்படின்னு சொன்னோம்னா யோசிக்காம நீ அவனை போட்டு தள்ளிருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. அதே மாதிரி அந்த ஆமனி பஸ்ஸை விரட்டிட்டு போனவர் அங்கே நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவர் நேராக அங்கே போய் பார்த்தோம்னா அந்த பஸ் டிரைவரை கண்டக்டர் 2 பேரையுமே கொண்டுட்டு உள்ளுக்குள்ளே பஸ்ஸில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ரோட்லேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, எங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆம்புலன்ஸில் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சிபி அங்கே போனால் இவ்வளவையும் பண்ணது நம்மளுக்கு இப்போ எலெக்ஷன் நினைக்கிற எம்எல்ஏ தான். அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, இந்த பை எலெக்ஷன் தானா வரலடா, ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டு இந்த பை எலெக்ஷனை கொண்டு வந்ததே நான் தான்டா அப்படின்றாரு. அங்கே போய் அத்தனை பேர் அடிச்சு வெளுத்தா லாஸ்ட்டாக அந்த எம்எல்ஏவை அடிக்க போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் காணா போன பொண்ணோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நிற்கிறாரு. இவர் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணு எதுக்கடா இவன் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவனே அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டு அந்த ஆம்புலன்ஸை நம்ம எஸ்ஐ மடக்கி இருக்காரு. அங்கே போய் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஓட்டு போடுற மிஷினு. அங்கே நம்மளுக்கு ஒருத்தர் வண்டியில் நிற்கிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் ஆஃபீஸர் சார் அப்படின்னு சொன்னோம்னா காப்பாற்றிட்டு வந்த பொண்ணு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு அப்பான்னு கதறி அழுகுது. சார், என்னை மன்னிச்சிருங்க சார், என் பொண்ணை கடத்தி வச்சுட்டு இவங்க கொடுக்குற ஓட்டு கவுண்டிங் மிஷினை கொண்டு போய் அந்த இதோட சேர்க்கணும், இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா என் பொண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர் ஃபுல்லாக கேவலப்படுத்திடுவேன்னு சொல்லி சொன்னா சார், எனக்கு வேறு வழி தெரியல சார், அதனால தான் சார் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கு மேலே நீ இப்படிப்பட்ட ஆள்லாம் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிபி அந்த எம்எல்ஏவை அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. நண்பா, உண்மையிலே அருமையான தரமான படம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருச்சாங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.